12வது சங்கீதத்தில் 6வது வசனத்தை நாம் பார்க்கணும். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. அதை மனதிலே கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தைகள் சாதாரணமான வார்த்தைகள் அல்ல, அது புடமிடப்பட்ட வார்த்தைகள். ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பைபிள் வாசிக்கிறீங்களா? அதுதானே தேவனுடைய வார்த்தை. பைபிள் இஸ் காட்ஸ் வேர்ட். அப்படின்னா அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வோம் என்று வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறதோ அதை கண்டிப்பாய் சொல்லும். மட்டுமல்ல, அதுக்கு மறைவாக எதையும் சொல்ல முடியாது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள இந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாக்களையும் ஆவிகளையும் ஊனையும் பகுத்தறியத்தக்கதாக உருவ குத்துகிறதாக இருதயத்தின் யோசனைகளையெல்லாம் வகையிருக்கிறதாக இருக்கிறது என்று எபிரேயர் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். சரிதானா? ஏன்? எல்லா வல்லமையும் ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு இல்லையா? இந்த உலகத்தில் அவர் இருந்தபோது அவர் எவ்வளோ அற்புதமாக தன்னுடைய வார்த்தையை பயன்படுத்தினார் அல்லவா? என்ன பயன்படுத்தினார்? எழும்புன்னா எழும்பிட்டான், மரித்தவன் எழும்பி விட்டான். அவனுடைய வாழ்க்கையில் எந்த குறைவும் இல்லை, எல்லா குறைவும் நிறைவாகிவிட்டது. சுகவீனமானவனை பார்த்து சொன்னார், சுகமடைவாயாக இல்லையா? உடனே சுகமாயிற்று. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ மதிப்புங்க. அந்த வார்த்தைக்கு உள்ள மதிப்பை நாம் கொடுக்கிறோமா என்று யோசிக்க வேண்டும். சிலர் இந்த பைபிளை அதாவது பத்திரமா நாம் வச்சிருக்கணும்னு சொல்லி அது தலையணைக்கு அடியில் வச்சுருப்பாங்க. ஏங்க, அதை வாசிக்கணுங்க, அது என்ன சொல்லுதுன்னு கேட்கணும், அதுக்கு கீழ்ப்படியணும் இல்லையா? அதுதாங்க பைபிளை. அதுக்காக வேண்டி நான் தூசி அடைய செய்யணும்னு சொல்லலை. பத்திரமா வச்சுருக்கணும், கொடுக்குற மரியாதையை கொடுங்க. ஆனால் அதை விட மேலாக ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து கீழ்ப்படிய வேண்டும் இல்லையா? அதுதான் யாக்கோபு என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக வேண்டும். செய்கிறவர்களாயும் இருங்கள். சரி, ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கணும், தியானிக்கணும், அதன்படி நாம் செய்ய வேண்டும் இல்லையா? சரி, இப்போது பைபிள் காலையிலே வாசிக்கிறோமா? அப்படி ஒரு கேள்வி. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு தம்பி, நான் போனோடனே, நான் பிரசங்கியார் இல்லையா, நான் போனோடனே காலையில் பைபிளை தூக்கிட்டு எடுத்தான். அது பைபிளை வாசித்தானோ இல்லையோ மூடி வச்சுட்டான். உடனே நான் கேட்டேன், தம்பி பைபிள் வாசித்தியா? ஆமாம் அங்கிள். ஒரு நிமிஷம், என்ன வாசித்தான்னு சொல்ல முடியுமா? உடனே அவன் சொல்கிறான், 23ஆம் சங்கீதத்தை வாசித்தேன். இது என்னங்க, 23ஆம் சங்கீதத்தை அவன் வாசிக்கவே இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவன் எங்கேயோ திருப்பி வச்சுருந்தான். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, 23ஆம் சங்கீதத்தில் எதுவும் கேள்வி கேட்டால் தான் அவனுக்கு தெரியும். அதை படிச்சிருக்கான். சரி, அதையாவது படிச்சிருக்கிறானே அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் காலையில் எழுந்த உடனே கொஞ்சம் நேரம் வாசிக்கணுங்க. வாசிக்கும்போது தியானிக்கணும், என்ன தான் ஆண்டவர் சொல்கிறார், அதுக்கு நான் கீழ்ப்படியணுங்க. கீழ்ப்படிந்தால் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? அற்புதமான தேவனுடைய வசனம் 7 தரம் உருக்கி, அதாவது 7னாலே பைபிளில் முழுமையான எண்ணிக்கை, அதாவது உருக்க வேண்டிய அளவுக்கு உருக்கி வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொல். இன்னும் சில இடங்களில் அது தங்கம் பொன்னுக்கு ஒப்பானது என்று எழுதியிருக்கிறது. எதுவானாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அது நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய நாம் இடம் கொடுக்க வேண்டும், மறந்து விடக்கூடாது. இன்றைக்கு பைபிள் வாசித்தீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்களோ? சரி, நாளையிலிருந்து ஒரு பழக்கமாக்கி கொள்ளுங்க. ஒரு 10 நிமிஷம், எவ்வளவுதான் என்னெல்லாமோ சொல்கிறோம் இல்லையா? அதனால் ஒரு 10 நிமிஷம் வாசித்துட்டு அது என்ன சொல்லுதுன்னு கேட்டு நம்ம வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தோமானால், ஒரு வாலிபன் என்ன செய்வானான்னு தெரியுமா? கட்டிலேருந்து இறங்க முன்னால் காலையில், ஆண்டவரே, இந்த கட்டிலின் மீது இருக்கிற அனைத்துமே உமக்கே சொந்தம்னு சொல்லுவானா. கட்டில் மேலே என்ன இருக்குது? அவன் தான் உட்கார்ந்துருக்கான். இப்போ அவன் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தான். அது ஒரு பெரிய காரியமாகினால் அதை மனதிலே கொண்டு நாமும் வேதத்தை வாசித்து தியானித்து கீழ்ப்படிந்தால்
கர்த்தருடைய வேதத்தின்படி தியானமாயிருக்கிற மனுஷர்கள் பாக்கியவான்கள். அதான் முதல் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லிட்டார். பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சந்தோஷமாயிருக்கிறவர்கள். அதை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கணும் இல்லையா? ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, வேதாகமத்தின் வார்த்தைகள் உயிருள்ளவைகள், வல்லமையானவை. அதை வாசித்து நான் தியானித்து என் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.